கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உம்மத்திற்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சோதனையான காலகட்டங்களில் ஒன்றாக நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இருக்கிறது. போர் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை நேற்றைய தினம் பேசும்பொழுது நாம் நினைவு கூறியிருந்தோம். ரமலானுடைய காலத்தில் உம்ராவிற்காக வேண்டி பயணம் செய்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஜிமார்கள் திரும்புவதற்கு வழியில்லாமல் விமானத்தினுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டு அரசினுடைய தலைமை காஜி உட்பட ஏராளமான முஃமினீன்கள் ஹாஜிகள் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல பொருளாதார ரீதியாக இஸ்லாமிய பெருமக்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நிறைய நபர்கள் இந்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய முடிவு எப்பொழுது எங்கே சென்று நிற்கும் என்பது தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நிவாரணத்தை தந்துள்ள வேண்டும். அங்கே அகப்பட்டிருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் நல்ல முறையில் தாயகம் திரும்ப வேண்டும். புனிதமான ரமலானின் பரக்கத்தால் அல்லாஹ் எல்லா மக்களையும் சூழ்ந்திருக்கிற எல்லா ஆபத்துகளையும் நீக்கி வைத்து எல்லா விதமான கைல பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. குழப்பம் இல்லாத ஒற்றுமையான மனநிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்து நல்லருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களை, இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா முஃமின் என்கிற அந்த இறைவசனம் தொடங்கி ஒரு யூசுஃபினுடைய அந்த சூறாக்கள் ஓதப்பட்ட ஆயத்துகளை பார்க்கிற பொழுது சூரா முஃமின், சூரா நூர், சூரா ஃபுர்கானினுடைய ஒரு சில பகுதிகள் ஓதப்பட்டது. இதில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துவங்கிய முதல் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வசனங்கள் அல்லது 10 வசனங்களுக்குள்ளாக ஒரு வெற்றி பெற்ற நல்ல சாலிஹான ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய உயர்தரமான பண்பை குறித்து பேசியிருக்கிறான். அதுல கிட்டத்தட்ட 7 பண்புகளை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பட்டியலிட்டு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் உங்களில் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சூரா முஃமின் இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த ஒரு ஜுஸுவினுடைய முதல் பக்கத்தில் முதல் ஆயத்திலேயே அல்லாஹ் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆரம்பித்து 7 பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் நினைவில் நிறுத்த வேண்டிய செய்தி என்பது இந்த பண்புகள் மட்டுமல்ல, இது சாராத திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னும் எல்லா பண்புகளும் நமக்குள் இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும். அதே நேரத்தில் இல்லாத பட்சத்தில் அவற்றை கொண்டு வருவதற்கும் இருக்கும் பட்சத்தில் அவற்றை பாதுகாப்பதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் முதல்ல சொல்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். முதல் பண்பு ஒரு முஃமின் வெற்றி பெற்ற சாலிஹான நல்ல உயர்தரமான முஃமின் என்று சொன்னால் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவனுடைய தொழுகையில் இரையச்சம் இருக்கும். இரையச்சம் உள்ள தொழுகையாக அவனுடைய தொழுகை இருக்கும். அந்த தொழுகை என்பது மக்களுக்காக இருக்காது, மதிப்பிற்காக இருக்காது, அந்தஸ்திற்காக இருக்காது, தேவைக்காக கூட இருக்காது. இது சாலிஹீன்களுடைய உயர்தரமான ஒரு பண்பு. தனக்கு ஒரு தேவை வந்துச்சு என்பதற்காக வேண்டி ஒரு முஃமின் தக்பீர் கட்டினால் கூட சாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள் அதுவும் குறைபாடுதான். உன்னுடைய தொழுகையின் நோக்கம் என்பது இரையச்சமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிஊன் இரையச்சம் உள்ள தொழுகைக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுகிற பொழுது ஹதீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை தொழுகையில் நீ நின்று தக்பீர் கட்டினால் அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை நேரில் பார்த்து ஒரு மனிதன் தொழுதால் எப்படி தொழுவானோ அப்படி நீ தொழுது கொள். அதுதான் உண்மையான இரையச்சம் மிக்க ஒரு தொழுகை. நாம் தக்பீர் கட்டுறோம், நமக்கு முன்னால் யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான் என்கிற சிந்தனையோடு நாம் தக்பீர் கட்டி இருக்க வேண்டும். அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா. அப்படி உங்களால் கற்பனைக்கு, உங்களுடைய ஈமானுக்கு அந்த சிந்தனையை கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி தொழுக வேண்டும்? அந்த அபுதல்லாஹ் கஅன்னக தராஹு இல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராஹு. நீங்கள் அல்லாஹ்வை பார்த்ததை போல தொழுக முடியவில்லைனா அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அடிப்படையில் உங்களுடைய தொழுகையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த தொழுகையில பொதுபோக்கு இருக்கக்கூடாது, வேறு எந்த விதமான தேவையும் இருக்கக்கூடாது. தொழுகை என்பது பரிசுத்தமாக ஹாலிசன் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த பண்பு ஒரு உயர்தரமான முஃமினுக்குரிய ஒரு பண்பாக இருக்கிறது. அதே போல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன். மக்களில் உண்மையான முஃமின் யார் என்று சொன்னால் 2வது பண்பு அவர்களிடத்தில் இருக்கும், அவர்கள் தேவையில்லாத விஷயத்தை விட்டும் புறந்தள்ளி விடுவார்கள். தங்களுக்கு ஒரு விஷயம் தேவைனா அதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், அதில் ஈடுபடுவார்கள், அதை செய்வார்கள், பலனடைவார்கள். தேவையில்லாத விஷயத்தை
பேச மாட்டார்கள், தேவையில்லாத விஷயத்தை பற்றி விவாதிக்க மாட்டார்கள், தேவையில்லாத விஷயங்களில் கலந்து கொள்ள மாட்டார்கள், தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்த மாட்டார்கள், தேவையில்லாத பொருளாதாரங்களை அவர்கள் சம்பாதித்துக் கொள்ள மாட்டார்கள், தங்களுடைய பொருளாதாரங்களை தேவையில்லாதவற்றில் செலவும் செய்ய மாட்டார்கள். எல்லா தேவையில்லாததும் இந்த ஒரு ஆயத்துக்குள்ள அடங்கிடும். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். இரண்டாவது பண்பு, வீணானவற்றை அவர்கள் புறம் தள்ளி விடுவார்கள். அதே போல வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அல்லாஹ் மூணாவது பண்பை சொல்லுகிறான், அவர்கள் ஜகாத்து கொடுப்பார்கள். ஜகாத்துக்கான மாதம் இந்த ஒரு மாதம். ஆனால் கண்ணியமிக்கவர்களே, இந்த மாதத்தில் ஜகாத்தை கொடுப்பதனால் உங்களுக்கு பன்மடங்கு நன்மை இருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் ரமலானில் உங்களுக்கு ஜகாத்தை வலியுறுத்தி சொல்லப்படுகிறதே தவிர, உங்களிடத்தில் பொருளாதாரம் எப்பொழுது வருகிறதோ, ஒரு வருஷத்தை கடக்கிறதோ, அப்பொழுதே உங்களின் மீது ஜகாத் கடமையாகி விடுகிறது. ஜகாத்தை மனமுவந்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல இரண்டாக ஒரு சில விஷயங்களை சேர்த்து பேசுவார். அந்த ரெண்டுல ஒன்னை பிரித்தால் இன்னொன்று நிற்காது. ஒன்னு பிரிச்சுட்டோம்னா இன்னொன்று நிற்காது, அதுவும் சேர்ந்து விடுவிடும். உதாரணத்தை பாருங்களேன். அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத். நீங்கள் தொழுகையை தொழுகுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். தொழுகையை தொழுகுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். தொழுகையையும் ஜகாத்தையும் அல்லாஹ் எங்கெல்லாம் பேசினாலும் அங்கெல்லாம் சேர்த்து தான் பேசியிருக்கிறான். வெகு சில இடங்களில் மட்டும்தான் தொழுகையை தனியாக ஜகாத்தை தனியாக பேசியிருக்கிறான். அதுல ஒரு இடம் தான் இது. எனவே நான் தொழுவேன், ஆனா காசு பணம் ஜகாத்தை மட்டும் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் என்று நீங்கள் முடிவு செய்தால், இரண்டில் ஒன்றை ஜகாத்தை நீங்கள் விட்டால் தொழுகை வீணாகிவிடும். அந்த தொழுகையில உள்ளச்சம் இருக்காது, இறையச்சம் இருக்காது. உங்களுடைய தொழுகை உங்களுடைய காதுகளை விட்டு மேலே உயராது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜகாத்து கடமையானவர்கள், அதற்கான நிசாபை அடைந்தவர்கள், உங்களுடைய தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும் என்றால் ஜகாத்தை சரிவர கொடுக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன் என்று சொல்லி தருகிறான். இதே போல அடுத்து சொல்றான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன். அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள், அதாவது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். யாரிடத்தில் நீங்கள் சென்று உங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதோ அவர்களோடு மட்டுமே அவர்கள் தங்களுடைய இல்லறங்களில் ஈடுபடுவார்கள், சேர்ந்திருப்பார்கள். தவறான உறவு முறைகளை விட்டும் தூரமாக்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் ஒரு சில விஷயத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், ஒரு சில விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். நீண்ட நெடிதாக இழுத்தோ விவரித்தோ பேசுவதற்கான நேரம் சூழ்நிலை இல்லாததால் தலைப்போடு நகர்ந்து செல்லுகிறேன். கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முஃமினீன்கள் உயர்தரமான பண்புடையவர்கள் அல்லாஹ் சொல். அடுத்து ஐந்தாவது விஷயத்தை அல்லாஹ் பேசுகிற பொழுது, வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம். அவர்கள் தங்களுடைய அமானிதங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். அமானிதம்னா என்ன? உங்களை நம்பி உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் உங்களுக்கான அமானிதம். ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வைங்க, எனக்கு ஏதாவது முன்பின் ஆயிடுச்சுன்னா அந்த காசை என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், என்னுடைய மையத்திற்கு மௌத்து செலவுக்கு நீங்க செலவு செய்யுங்க, அல்லது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் இந்த காசை என்னிடத்தில் திரும்ப கொடுங்கள், இந்த இழத்தை மீண்டும் என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள். குத்தகைக்கு ஒருத்தர் வாங்குறார், ஒரு 10 வருஷம் 20 வருஷம், இதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம். 5 வருஷம் 10 வருஷம் குத்தகைக்குன்னு சொல்லி கொடுத்தா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்து கடைசியில கோர்ட்ல கேஸ போட்டு அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய முஃமின்களில் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளாதாரம், இடம், விஷயங்கள், அது போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களை நம்பி கொடுக்கப்பட்டால் அதை பாதுகாக்க வேண்டும், உரிய முறையில் நிறைவேற்றி விட வேண்டும். உங்களை நம்பி ஒரு செய்தியை யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னு சொன்னா யாரிடத்திலும் சொல்லிவிட வேண்டாம் என்று ஒரு செய்தியை நீங்கள் சமகாலத்துல ஒருத்தர்கிட்ட சொன்னா நீங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படியே அடுத்தடுத்து உடனே யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லியே எல்லா மக்களிடத்திலும் அந்த செய்திகள் போய் சேர்ந்து விடும். அல்லாஹ் சொல்றான், ஒரு முஃமினுடைய உயர்தரமான பண்பு என்பது அமானிதத்தை பாதுகாப்பது. அல்லாஹ் அதே போல அவர்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் உண்மையானவர்களாக, பேணிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். யாருக்காவது ஒரு வாக்குறுதி, இந்த நேரத்தில் நான் இங்கே வந்து விடுகிறேன், இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு இந்த வேலையை முடித்து கொடுத்து விடுகிறேன், இந்த நேரத்தில் நான் இதை செய்வேன் என்று ஒரு மனிதருக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியில் பரிசுத்தமாக அதை பேண வேண்டும். முடியாவிட்டால் நீங்கள் வாக்குறுதியை கொடுக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா ஒரு சொல்லுவாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன். ஒருவன் முஃமின் அல்ல, ஒருவன் முனாஃபிக் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? இதா ஹதஸ கதிப, அவன் பேசினால் போய் பேசுவான். இதா வஅத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மோசடி செய்வான். வ இதா உதுமின கான,
அமானிதம் கொடுக்கப்பட்டால் மோசடி செய்வான். இந்த மூணும் முனாஃபிக்கிற்கான அடையாளம். எனவே அல்லாஹ் சொல்றான், ஒரு முஃமினின் உயர்தரமான பண்பு என்பது அமானிதங்கள் கொடுக்கப்பட்டால் அதை பாதுகாக்க வேண்டும், உரிய முறையில் ஒப்படைத்து விட வேண்டும். ஆறாவதாக, ஒரு மனிதன் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியில் நிலையாக நிற்க வேண்டும். நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட வாக்குறுதியிலிருந்து ஒருபோதும் ஒரு முஃமின் பின்வாங்குதல் என்பது அவருடைய ஈமானுக்கு அழகல்ல என்பதை கவனத்தில் கொள்ளும். ஏழாவதாக, முத்தாய்ப்பாக அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். தொழுகை ஏற்கனவே முதலாவது விஷயமாக சொல்லப்பட்டது. தொழுகையில இரையச்சத்தோடு இருப்பார்கள், காசிபோன் என்று ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன், தொழுகையை பாதுகாப்பார்கள். எங்க போனாலும் தொழுவார். பிரயாணத்தில் இருந்தால் அந்த பிரயாணம் தொழுகையை மையப்படுத்தியதாக இருக்கும். இங்க இருந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் டிராவல் பண்ணி போறோம்னா இந்த நேரத்தில் இந்த தொழுகை, ஃபஜ்ருக்கு நம்முடைய பயணம் ஆரம்பிக்குது, லுஹருக்கு நாம் இந்த இடத்தில் தொழுக வேண்டும், அசருக்கு இந்த இடத்தில் தொழுக வேண்டும், மகரிபுக்கு நாம் அந்த இடத்தில் போய் சேர்ந்து விடுவோம், இஷா வரைக்கும் பேசுவோம், இஷாவை இங்கே தொழுக வேண்டும் என்று தொழுகையை மையப்படுத்தி நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். தொழுகையை மையப்படுத்தி நம்முடைய வியாபாரங்கள் இருக்க வேண்டும். தொழுகையை மையப்படுத்தி குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளால் தொழுகை மையமானதாக வந்து விடுகிறதோ அப்பொழுது துன்யாவும் வெற்றி, மறுமையும் வெற்றி. நாளைக்கு மறுமையில சூரியன் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு ஜானுக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, ஒரு சில மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் கிடைக்கும். யார் தெரியுமா? 7 நபர்களில் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய கல்வி எல்லா நேரத்திலேயும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கும். அதாவது நம்ம அடுத்து எப்ப பள்ளிக்கு போலாம், நம்ம வியாபாரத்துக்கு போறோம், அடுத்து இந்த ஊர்ல போனா இந்த பள்ளிவாசல். ஒரு சில மக்கள் சாப்பிடுவதை ரொம்ப விரும்பி நேசிக்கக்கூடியவர்கள், சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு மாவட்டத்தையோ ஒரு ஊரையோ சொல்லி அந்த ஊரில் எங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னா பெரிய லிஸ்ட் போடுவாங்க. ஆனால் நாம் சொல்ல வருகிற உதாரணம் என்னன்னா, ஒரு உண்மையான முஃமின் எங்கே போனால் தொழுகலாம், தொழுகைக்கான வசதி எங்கே இருக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் அவன் தொழுகையின் மீதும் பள்ளிவாசலோடும் தன்னுடைய மனதை ஒத்து வைத்திருக்கிறான் என்பதற்கான அடையாளம். இங்கிருந்து அந்த ஊருக்கு போனீங்கன்னா பள்ளிவாசலுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு கடை இருக்கும், ஒரு இடம் இருக்கும், அங்க போனா நீங்கள் தொழுது கொள்ளலாம். திருநெல்வேலியில இந்த இடத்தில் பள்ளிவாசலில் இந்த நெருக்கடியான ஒரு சந்து, வெளியிருந்து பார்த்தா பள்ளிவாசல் தெரியாது, உள்ள போனீங்கன்னா பள்ளிவாசல் இருக்கும், இந்த நேரத்தில் தொழுகை நடக்கும். இங்க இந்த ஊருக்கு போனா இங்கே தொழுகை நடக்கும். அப்படி எங்கெங்கெல்லாம் தொழுவதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை தெரிந்து வைத்து ஒரு மனிதன் நடந்து கொள்ளுகிற பொழுது அந்த பண்பு உயர்தரமான ஒரு பண்பாக இறைவனால் அடையாளம் காட்டப்படுகிறது. ஆக மொத்தம் நமக்கு 7 பண்புகள் சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. நினைவில் நிறுத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை அதை நான் பட்டியலிடுகிறேன். ஒரு உண்மையான முஃமினுடைய உயர்தரமான 7 பண்புகளில் முதல் பண்பாக தொழுகையில் பயபக்தி இருக்க வேண்டும், வீணான விஷயங்களை விட்டும் புறந்தள்ளி விட வேண்டும், ஜகாத் கடமையாக இருந்தால் அதை பேணுதலாக கொடுக்க வேண்டும், அதே போல தன்னுடைய கருத்தை ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஒருவரை நம்பி ஒரு மனிதரை நம்பி கொடுக்கப்பட்ட அமானிதத்தை அவர் பேணிக் கொள்ள வேண்டும், கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முஃமின் தொழுகையை பாதுகாக்க வேண்டும். இந்த 7 பண்புகளும் இறைவனால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா முஃமின் என்கிற அத்தியாயத்தில் முதல் 10 வசனங்களுக்குள்ளாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இறைவனால் அடையாளம் காட்டப்பட்ட சின்ன பெரிய எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லா நற்பண்புகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்த நல்லதொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.